வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரஸ்லிங் மச்சி. நான் உங்கள் விகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோன்னா மண்டே நைட் ரோ ரிவ்யூ தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மண்டே நைட் ரோவில் என்னென்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோலோ சிக்கோவோட ப்ரோமோவில் எந்த ஸ்டார்ட் ஆச்சு. மனசன் வந்து அவரோட தீம் சாங்கில் வராமல் டே ஒன் இஷ் நம்ம ஜே உசோவோட தீம் சாங்கில் வருவார். அதாவது ஜே உசோ மாரியே நடந்து வருவார். ஸோ அங்கேருந்து வந்துட்டு அவர் வந்து மக்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு லாஸ்ட் வீக் வந்து ஜேக்கப் ஃபாத்து வந்து ராய் கீஸ் அவரோட ஃப்ரெண்டை வந்து அட்டாக் பண்ணிடுவார்ல. ஸோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் பிளட் லைனை பற்றி பேசலான்னு பிளட் லைன் தான் சொல்லுவார். ஸோ உடனே நம்ம ஜே உசோ இன்டரப்ட் பண்ணி ரிங்குக்கு வந்து, நீ வந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல, நம்ம குடும்பத்துக்கு எதிராக வந்து நீ இது பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம குடும்பம் நான் ஓடிசி ரோமன் ரெயின் ஜிம்மி நாங்கள் இல்லைன்னா நீ இப்போ இங்கே இருந்திருக்கவே மாட்டேன். எங்களால் தான் நீ ஒரு நல்ல வீட்டில் இருக்க, எங்களால் தான் நீ வந்து ஸ்டீல் வந்து ஒரு ரஸ்லராக இருக்க. அதெல்லாம் உனக்கு மண்டியில் ஏறலையா? நீ வந்து நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்லுவார்னா, இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா தம்பியா நம்ம குடும்பத்தில் ரோமன் ரெயின்ட்டு வந்து மன்னிப்பு கேட்டு வந்து நம்ம டீமில் நம்ம குடும்பத்தில் ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவார். நம்ம சோலோ சிக்கோ அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவார்னா, நீ வந்து என்னது லைனில் நான் வந்து நான் ரோஹித் ஈஸ்வரை மன்னிப்புக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் சேரணுமா? நீ உங்கள் இந்த குடும்பத்தை விட்டு வெளியாகும் போது நீ ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருந்த, இப்போ திருப்பியும் ரோமன் ரெயின் கூட சேர்ந்தோடனே பெல்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு தேர்ட் வீலா நீ அந்த டீமில் சுற்றிக்கிட்டு இருக்க. ஸோ இதில் வேறு என்ன வேறு வந்து உன் கூட அந்த கூட்டு சேர்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெடிச்சு விட்டுருவாரு, ஒரு நாள் கலாச்சி விட்டுருவாரு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜே உசோ என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து ரொம்ப பேசுகிற, ஸோ இப்படி வச்சுக்கோ, இன்னைக்கு வந்து ஒரு மேட்ச் நம்ம மெயின் ஈவெண்ட் சண்டை போடுறோம். யார் தேய்க்கிறாங்களோ, இப்போ நான் தேய்ச்சிட்டேன்னா, நான் உன்னை பீட் பண்ணிட்டேன்னா நீ வந்து ஓடிசிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நம்ம குடும்பத்தில் வந்து ஜாயின் பிளட் லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் இந்த என்னோட வார்னிங் ஷாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். வார்னிங் ஷாட்னா சுடுவார்ல, நம்ம சோலோ சிக்கோ என்ன செஞ்சார், இப்போ மறைஞ்சிடாரு. அது ஒரு காமெடி ஸ்கிட் மாதிரி பண்ணுவார். தென் வந்து சோலோ சிக்கோ என்ன சொல்கிறேன்னா, ஓகே நான் வந்து இந்த மேட்ச் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் அதே சமயத்தில் நான் தேய்ச்சிட்டேன்னா இந்த பிளட் லைன்லேருந்து என்னை விட்டுருங்க, என்னை வந்து எல்லோனா விட்டுருங்க, நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன், இதுக்கு மேலே என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படி சொல்லி இது என்னோட வார்னிங் ஷாட்னு அவரு சொல்லுவார். ஸோ இந்த மேட்ச் வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆகி மெயின் ஈவெண்ட்டில் சோலோ சிக்கோவா வர்சஸ் ஜே உசோ. ஸோ இஃப் ஜே உசோ வின்ஸ், நம்மளோட சோலோ சிக்கோ வந்து ஓடிசி கூட போய் பேசணும். அதுதான் வந்து இந்த மேட்சோட அப்கமிங் ரிசல்ட் மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோலோ சிக்கோ வச்சுக்கிட்டா ஆக்சுவலி இதுதான் வந்து அவரோட பெஸ்ட் கேரக்டர்னே சொல்லலாம். சோலோ சிக்கோ இதுக்கு முன்னாடி ஹீலாக இருந்தார், நல்லாவே இல்லை. கொஞ்சம் மேட்ச் தேய்ச்சாரு, அப்புறம் பிளட் லைன் கூட அது நியூ பிளட் லைன் அதெல்லாம் சொல்லி நல்லாவே இல்லை. இப்போ யார் வந்து இதை யோசிச்சான்னு தெரியல. லைக் சோலோ சிக்கோ வந்து பேபி ஃபேஸாகவே இருக்கட்டும், நல்லவனாகவே இருக்கட்டும்னு சொல்லி, அது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஐடியா. மனசை வந்து ஒவ்வொரு நாளும் காமெடி பண்ணிக்கிட்டு கேமும் இருக்குது, அதே சமயம் அந்த காமெடி ஸ்கீட்டும் நல்லா இருக்குது. இவருக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலி சூட் ஆகுது. ஸோ ஹோப் இதே மாதிரி இந்த மனசில் வச்சுருந்தா ஹீ கேன் கோ ஃபா. இல்லை ஹீலாக தான் மாறி பழைய மாதிரி ஆச்சுன்னா இந்த கேரக்டர் லைக் சோலோ சிக்கோ வந்து WWE வந்து ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். என்ன டோர்னமெண்ட்னா, லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம AAA அது ஒரு கம்பெனி, ரெஸ்லிங் கம்பெனி, லூச்சாடோர் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த லூச்சாடோர் ரெஸ்லிங். ஸோ அதோட ஜெனரல் மேனேஜர் ரே மிஸ்டரியோ வந்து லாஸ்ட் வீக் வந்து ரோமன் ரெயினை பற்றி பேசுவார்ல. ஸோ அது என்னத்தை பற்றி பேசுகிறாருன்னா, ஃபியூ வீக்ஸில் வந்து ரோ வந்து மெக்சிகோ சிட்டியில் நடக்க போகுது. ஸோ மெக்சிகோ சிட்டி தான் வந்து இந்த AAAயோட பேஸ். ஸோ அங்கே வந்து நடக்கிறதுனால நம்ம ரே மிஸ்டர் என்ன செஞ்சார்னா, ரோமன் ரெயின் வந்து யாராச்சும் அந்த AAAல உள்ள ஒரு சூப்பர் ஸ்டார் கூட, ஒரு ரெஸ்லர் கூட வந்து அவரோட வேர்ல்டு டைட்டில் வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டோர்னமெண்ட். என்ன டோர்னமெண்ட்? நம்பர் 1 contender ஃபார் ரோமன்ஸ் வேர்ல்டு டைட்டில். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பென்தா வர்சஸ் லாரடோ கிட்னு ஒருத்தர், AAAவோட மிக்ஸ் டேக் டீம் சாம்பியன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் மேட்ச். இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்டரி என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னுக்கு வந்து 25 தடவை சண்டை போட்டிருக்காங்க. யார்? பென்தாவும் நம்ம லாரடோ கிட்டும். ஸோ இது வந்து அவங்களோட 26th ஃபேஸ் ஆஃப், 26வது ஃபேஸ் ஆஃப்.
ஸோ இது வந்து ஸோ ரெண்டு பேத்துக்குமே வந்து அவங்கள பற்றி தெரியுதுனால எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெட்டர் கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால ரெண்டு பேருமே அவங்கவுங்க மூவ் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து நம்ம பிஎஸ் விளாடுவோம் தெரியுமா, ரிவர்சல் 30 R230 ஸோ அந்த மாதிரி தான் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் கிக்கை இவர் ரிவர்சல் பண்ணுவார், இவரோட கிக்கை இவர் ரிவர்சல் பண்ணுவார், ஐரிஷ் ரிவர்சல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் லைக் எல்போவை ரிவர்சல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபுல்லாக ரிவர்சலாக தான் ஓடிட்டு இருந்துச்சு. பேக் அண்ட் ஃபோர்த்தாக தான் மாற்றி மாற்றி அவங்க கிக்ஸு டைவிங் மூவ்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம லடோட கிட்ட என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேக் ஃபிலிப் டைவ் அடித்து டபுள் சென்தன் போட்டு பின்னாடிப்பார், பென்தா வந்து எகிரிவார். அதுக்கப்புறம் பென்தா அந்த மூமெண்ட் அவங்க யூஸ் பண்ணி கிக் அவுட் பண்ணிட்டு அவரோட கிக்ஸு, ஏன்னா பென்தாவோட வந்து பவரே வந்து கிக்ஸ் தான். ஸோ அவரோட கிக்ஸ்லாம் அடித்து பேக் பிரேக்கர் போட்டு பின்னாடிக்கு ட்ரை பண்ணுவார். அதுலேயும் நம்ம அவரோட கிக் எகிரிவார். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த்து தான் அவங்க போயிட்டு இருந்துச்சுல. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பென்தா என்ன ட்ரை பண்ணுவார்னா அவரோட பென்தா டிரைவர், அவரோட சிக்னேச்சர், பழைய ஃபினிஷர் இப்போ வந்து சிக்னேச்சர். ஸோ அதை ட்ரை பண்ணும்போது நம்ம லடோட கிக் அதை ரிவர்சல் பண்ணி பாய்சன் ரானா போட்டுருவார். பாய்சன் ரானா போட்டுட்டு டாப் ரோப்ல 450 ஃப்ளாஷ் அடித்து பின்னாடிப்பார், பென்தா வந்து கிக் அவுட் பண்ணிடுவார். ஸோ தென் வந்து பென்தா வந்து சூப்பர் கிக் அடித்து நம்ம லடோரா கிட்ட வெளியே தள்ளி மேலேருந்து அவரோட ஒரு ஐகானிக் மூவ்னே சொல்லலாம் நம்ம பென்தாவோட. ஸோ ஓடி வந்து ஓவர் த டாப் ரோப் டைவ் பண்ணி வெளியே இது பண்ணி அதுக்கப்புறம் உள்ளுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு கட்டத்தில் வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பென்தா அவரோட ஃபினிஷை ட்ரை பண்ணும் போது லடோரா கிக் அதை ரிவர்சல் பண்ணி சூப்பர் கிக் அடித்து மேலேருந்து ஃபினிக்ஸ் ஸ்ப்ளாஷ் போடலான்னு போவார். இந்த மேட்சோட எண்டிங் சமயத்தில் ஃபினிக்ஸ் ஸ்ப்ளாஷ் போடும்போது பென்தா அதை ரிவர்சல் பண்ணி முட்டியை தூக்கி இன்னிங்ஸை தூக்கி ரிவர்சல் பண்ணி இந்த மேட்ச் வந்து எப்படி வின் பண்ணுவார், முட்டியை தூக்கி ரிவர்சல் பண்ணி மெக்சிகன் டிஸ்ட்ராயர் ஃபினிஷர் அடித்து லடோரா கிட்ட 1 2 3ன்னு க்ளீனாகவே வின் பண்ணிடுவார். ஸோ இப்போ வந்து நம்ம பென்தா வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் 2க்கு இல்லை குவார்டர் ஃபைனல்னு சொல்லலாம், அதுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டாரு. ஸோ இன்னும் வந்து இதில் வந்து 3 மேட்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே ஒன்று 3 மேட்சஸ் இருக்குது. இதெல்லாம் அப்கமிங் ரோவில் வந்து நடக்கும். இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி இந்த ரோவோட வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. பேக் அண்ட் ஃபோர்த்தாகவும் இருந்துச்சு, ஒரு என்டர்டெயின்மான மேட்சாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூ. பைரன் செக்ஸ்டன் வந்து நம்ம விஷன் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணுவார். 4 பேர் லைக் யாருன்னா அஸ்டின் தியரி, மெக்சின் டூப்ரே, நம்ம லோகன் பால் இருப்பார், அப்புறம் வந்து நம்ம ப்ரௌன் பிரேக்கர் இருப்பார். ஸோ இவங்க தான் இன்டர்வியூ பண்ணுவார். ஸோ இதில் வந்து என்ன பேசுவாங்கன்னா, நீங்கள் போன தடவை வந்து அக்கிரா தோசை வந்து உங்களை அட்டாக் பண்ணாரு, ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும் போது நம்ம அஸ்டின் தியரி என்ன சொல்லுவார்னா, இந்த ரெஸ்லிங் இப்போ உள்ள இந்த இதுலேயே வந்து நான் தான் வந்து பெஸ்ட் ஃபிசிக் வச்சுருக்கேன், பெஸ்ட் அத்லீட்டிக்காக இருக்கேன். ஸோ அது வந்து அக்கிரா தோசாவுக்கு வந்து பொறாமல். அண்ட் ஐ ஹவ் மெக்சின் டூப்ரே வந்து பழைய அவங்களோட டேக் டீம் பார்ட்னர்ஸில் ஒரு டீமில். ஸோ இப்போ இவங்க என் கூட சேர்ந்து அதுவும் ஒரு அவனுக்கு பொறாமை, அதனால தான் என்னை அட்டாக் பண்ணிட்டான். பட் கவலை வேணாம், இன்னைக்கு இதுக்கப்புறம் நடக்க போகிற மேட்ச் அவனுக்கும் எனக்கும் நான் அவனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் அவன் வெளியிலேயே வரமாட்டான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். அப்படி வந்து அவர் வந்து தற்பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் இந்த இன்டர்வியூ வரும்போது இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே ப்ரௌன் பிரேக்கர் வந்து ஒரு சைட்டாக நின்றுக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருப்பார். அது போன வாரம் யோசிச்சாலும் அதே தான் இப்போ யோசிக்கிறார் போல. ஸோ தென் வந்து விஷன் போனதுக்கப்புறம் பிரான் செக்ஸ்டன் என்ன சொல்லுவார்னா, ப்ரௌன் பிரேக்கரை கேட்பார், நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா, நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா ப்ரௌன் அப்படின்னு கேட்டோன்னே ப்ரௌன் வந்து ஒரு கேள்வி கேட்பார், ஓபா ஃபெமி பற்றி நீ என்ன நினைக்கிற, அவன் ஆக்சுவலி வந்து ஃபியூச்சர் அவன் தான் லீட் பண்ண போகிறானா அப்படின்னு கேட்பார். ஏன்னா போன தடவை அதே டைலாக் தான், அதே மண்டியில் ஓடிட்டு இருந்திருக்கு போல. பைரன் செக்ஸ்டன் என்ன சொல்லுவார்னா, எனக்கு வந்து ஓபா ஃபெமி ரொம்ப பிடிக்கும், இன்னொன்று வந்து ப்ராக் லெஸ்னரே வந்து அவர் தான் வந்து ஃபியூச்சர்னு சொல்கிறாருன்னா இப்போ அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து என்னன்னா பைரன் செக்ஸ்டன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ஒப்பீனியன் சொல்ல, ப்ராக் லெஸ்னர் ஒப்பீனியன் சொன்னேன். நம்ம ப்ரௌன் பிரேக்கர் சொல்ல, நீயும் பவல் ஹேமன் மாதிரியே பேசுகிற அப்படி சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ செக்ஷன் முடிஞ்சிடும். அந்த இன்டர்வியூ செக்ஷன் முடிஞ்சோடனே அடுத்து அப்படியே அந்த மேட்ச் வந்து கண்டினியூ ஆகும். யாருக்குன்னா அக்கிரா தோசாவோ வர்சஸ் அஸ்டின் தியரி. ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபுல்லாக டொமினேட்டாக விளாண்டது வந்து நம்மளோட அஸ்டின் தியரி தான். எல்போ ட்ராப்பு, ஏன்னா அவர் வந்து இப்போ ஃபிசிக்கலி டொமினேட்டாக இருக்காரு நம்ம அஸ்டின் தியரி, பல்க் ஆகிட்டார். ஸோ வந்து அக்கிரா தோசாவை வந்து ஈவந்தோ அவர் வந்து ஸ்பீடாக இருந்தாலும் ஸ்டில் அவரால் வந்து அஸ்டின் தியரியோட அந்த பவர் இதுக்கு மேலே மேட்ச் பண்ண முடியல. ஸோ ஃபுல்லாக அந்த மேட்ச் ஒரு ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்குமே சொல்லலாம் இவர் தான் நம்ம அஸ்டின் தியரி தான் வந்து டொமினேட்டாக விளாண்டுக்கிட்டு இருந்தார். அவரோட எல்போ ட்ராப் அடிச்சாரு, பேக் பிரேக்கர், என்ன மூவ் வந்து அக்கிரா தோசாவை பண்ணாலும் அதை ரிவர்சல் பண்ணிட்டார். ரிவர்சல் பண்ணி அவரோட பவர் வந்து காட்டிக்கிட்டே தான் இருந்தார். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து
கொஞ்சம் மொமெண்டம்ல என்ன பண்ணாருன்னா நம்ம அகிரா தோசோ டொர்னேடோ டிடிடி போட்டு பின்னாடி பாரு எகிரிடுவாரு. தென் கிக்ஸ் ட்ரை பண்ணுவாரு, கிக் பண்ணுவாரு, ஒரு மாதிரி ஹுலுலா கிக் மாதிரி, ஹெலுவா கிக் மாதிரி, நம்ம சேமிசேனோட அந்த மாதிரி ஒரு கிக் பண்ணி பின்னாடி பாரு எகிரிடுவாரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பாடி ஸ்பிளாஷ் போடும்போது நம்ம அஸ்தின் தியரி அதை ரிவர்சல் பண்ணி பேக் பிரேக்கர் போட்டு பெல்கன் ஏரோ மாதிரி போட்டு பின்னாடி ட்ரை பண்ணாரு. அதுலேயும் அஸ்தின் இவர் அகிரா தோசோ எகிரிவார். ஸோ மேட்சோட எண்டிங்கில் என்ன நடக்கும்னா நம்ம அகிரா தோசோ ஓடி வந்து ஏதோ ஒரு கிக் மாதிரியா இல்லை பாயான்னு வருவார். அப்போ வந்து அஸ்தின் தியரி அப்படி அவரை பிடிச்சி ஒரு நியூ ஃபினிஷர் ஆக்சுவலி ஃபோர்ஆர்ம் ஸ்மாஷ். அந்த ஃபோர்ஆர்ம் ஸ்மாஷ் எப்படி இருந்துச்சுன்னா லைக் மேமாங் வந்து அடிச்சோடனே நாக் அவுட் ஆகிற மாதிரி தான். ஸோ அந்த அடிச்ச நாக் அவுட் ஆனோடனே 1 2 3 க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நாக்காளியை எடுத்து சேரை எடுத்து அகிரா தோசோ அடிக்கலான்னு போகும்போது நம்மளோட ஜெனரல் மேனேஜரு பேக் ஸ்டேஜில் உள்ள அந்த ஒஃபிஷியல்ஸ்லாம் வந்து இந்த மேட்ச் வந்து தடுத்துருவாங்க. ஸோ இது தடுத்துட்டு அஸ்தின் தியரி தடுத்துட்டு இருக்கும்போது ப்ரௌன் பிரேக்கர் என்ன பண்ணுவார், உள்ளுக்கு போயிட்டு அகிரா தோசோவுக்கு வந்து ஸ்பியர் போலான்னு வருவார். ரெடி ஆவார். கிங் ஆஃப் த ரிங் ஓபாஃபெமியோட மியூசிக் வரும். மனசு அங்கேருந்து டான்ஸ் ஆடிட்டு நடந்து வருவார். இப்படி தான் வருவார், டான்ஸ் ஆடிட்டு நடந்து இருப்பார். அந்த அவுரா ஃபார்மிங் சொல்லுவோம்ல வழக்கம் போல் அந்த மாதிரி நடந்து வந்துகிட்டு இருப்பார். அஸ்தின் தியரி சும்மா இருந்திருக்கலாம், நேராக போயிட்டு ஓபாஃபெமி அடிக்கலான்னு போவார். நேராக ஓடி வருவார். ஓபாஃபெமி ஒன்றுமே பண்ண மாட்டார், ஒரே ஒரு காலை தான் தூக்குவார். இவரை அடிச்சு விழுந்துருவார். அதுக்கப்புறம் ஓபாஃபெமி உள்ளுக்கு போனால் ஒன்றுமே பேச பண்ணார். 2 பேரும் ஃபேஸ் ஆஃப்லேயே இருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து ஆடம் பியர்ஸ், ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ், ஒஃபிஷியல்ஸ்லாம் வந்து அங்கே தானே இருந்தாங்க. ஸோ 2 பேருமே 2 பேர்த்தையும் தடுத்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மேட்சும் அந்த செக்மெண்ட்டும் அப்படியே முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து அதான் இப்போ வந்து ஆக்சுவலி என்ன பில்ட் பண்ணுறாங்கன்னா ப்ரௌன் பிரேக்கர் வர்சஸ் ஓபாஃபெமி. இதை வச்சு ஆக்சுவலி வந்து இப்போ அடுத்தது மணி இந்த பேங்க் வருது, அடுத்த ரோ வருது, மணி இந்த பேங்க் நிறைய வருது. இதில் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இதில் நடத்தக்கூடாது. இந்த மேட்ச் அப்படியே வந்து கொண்டு போய் நம்ம ஓபாஃபெமிக்கு ஒரு பெல்ட்டை கொடுத்துட்டு மேபி வேர்ல்டு டைட்டில் WBC சாம்பியன் வேறு வேர்ல்டு டைட்டில் ஒரு பெல்ட் கொடுத்துட்டு, ஏன்னா ஒரு கிங் ஆஃப் த ரிங் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ WWE சாம்பியன்ஷிப் கொடுத்துட்டு ப்ரௌன் பிரேக்கர் வர்சஸ் ஓபாஃபெமி ஃபார் த வேர்ல்டு டைட்டில் இன் ரசல்மேனியா. அது வரைக்குமே இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி கொண்டு போகலாம். ஏன்னா 2 பேருமே வந்து கேப்பபிள் ஆஃப் ஸ்டார்ஸ். என்ன சொன்ன மாதிரியே ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து லீட் பண்ணுற சூப்பர் ஸ்டார்ஸ் இவங்க 2 பேருமே. ஸோ பார்ப்போம் WWE வச்சு இவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, அடுத்தது வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூ தான். அதில் வந்து நம்ம ரேமிஸ்டர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரேமிஸ்டர் என்ன சொல்வார்னா அந்த டோர்னமெண்ட் AAA டோர்னமெண்ட் நடக்குதுல்ல வேர்ல்டு சாம்பியனுக்கு நம்பர் 1 கண்டெண்டர் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுவார். இந்த மேட்ச்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பென்தாவும் லெடோரோ கிட்ட வந்து ஒரு பெஸ்ட் மேட்ச் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்ச் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். என்னோட சூப்பர் ஸ்டார்ஸ், என்னோட AAA சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட பெஸ்ட்டை தான் கொடுப்பாங்க. ஸோ ரோமரேன் ரெடியாக இருங்க, எங்களோட பெஸ்ட் சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு எதிராக அனுப்பி கண்டிப்பாக உங்களை வந்து உங்கள் டைட்டிலுக்கு ஒரு சேலஞ்சராக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த சமயத்தில் வந்து டிராகன் லீ அங்கேருந்து வந்துட்டு டிராகன் லீ வந்து ரேமிஸ்டருக்கு நன்றி சொல்லுவார். நன்றி என்ன இந்த மேட்ச்சில் எடுத்ததுக்கு, எனக்கு இது வரைக்கும் ஒரு ரோல் மாடலாக இருந்ததுக்கு நன்றி அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. கிளேசிங் பண்ணிட்டு இருப்பாரு ஆக்சுவலி. அப்புறம் வந்து நம்ம டொமினிக் வருவார். டொமினிக் வந்து என்ன கேட்பேன், நியாயமான ஒரு கேள்வி கேட்பார். நீ வந்து டோர்னமெண்ட் நடத்துற, அது வந்து யாருன்னா ரேமிஸ்டர் வந்து அவங்க அப்பா தானே. எப்படி இருந்துச்சு, டே தகப்பா நீ நடத்துகிற சரி, ஆனால் ஒரு AAA மெகா சாம்பியனை எடுக்காம நீ வந்து டோர்னமெண்ட் நடத்துகிற நியாயமா இருக்கா அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவேன், உன்னை இப்படி எல்லாத்தையும் கையில் கொடுத்து உன்னை வந்து கெடுத்து வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் இல்லை உனக்கு எதாவது வேணுமோ நீ ஏர்ன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ உடனே டிராகன் லீ என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து ரேமிஸ்டரோட பார்த்து பேசு, அவர் வந்து பெஸ்ட் லூச்சாடா, நம்மளாம் ரோல் மாடல் மாதிரி, நமக்கு ஒரு ஐகான். அது மட்டும் இல்லாமல் அவர் உன்னோட அப்பா, நீ அவர்கிட்ட மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவார். அது அப்புறம் நம்ம டொமினிக் என்ன சொல்லுவோம், அதை பற்றி நீ பேசாது, அது வந்து எங்கே இது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோடனே டிராகன் லீ என்ன சொல்லுவாருன்னா, இது நான் இப்பயே போய் ஆடம் பியர்ஸ்ட்ட பேசுகிறேன், நம்ம வந்து இதை வந்து ரிங்கில் செட்டில் பண்ணிக்குவோம். ஏன் வந்து உன்னை எடுக்கல, ரேமிஸ்டர் வந்து உன்னை சூஸ் பண்ணலை அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ செக்ஷன் முடிஞ்சிடும். தென் அப்படியே நம்ம ரிங்குக்கு வந்தால் ஸ்டெஃபனி வேக்கோ வந்து அவங்களோட ப்ரோமோ பண்ண வருவாங்க. ப்ரோமோ மீன்ஸ் லாஸ்ட் வீக்கில் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்களே, ஸோ அதை பற்றி பேச வைப்பாங்க. என்ன பேசினாங்கன்னா, நான் வந்து ரிங்குக்கு வந்துட்டாங்க, ஸோ நான் வந்து ரெஸ்லிங்க்கு வந்ததுக்கு இது ரிட்டர்ன் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஸ்டில் இந்த ரிங்கில் கால் வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதோட சந்தோஷம் என்னன்னா, இந்த ஜட்மெண்ட் டே முகத்தில் பயத்தை பார்க்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரிட்டர்ன் பண்ணது காரணம் வந்து இந்த லீஃப் மார்கனை வந்து, ஏன்னா லீஃப் மார்கன் தான் அவங்கள வந்து ஜட்மெண்ட் டே தான் அவங்கள வந்து இன்ஜெக்ட் ஆக்குச்சு 4 மாதத்துக்கு முன்னுக்கு. ஸோ அவங்கள வந்து ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கும் லீஃப் மார்கன்ட்டேருந்து அந்த டைட்டிலை வாங்குறதுக்கும் தான் வந்து நான் வந்திருக்கேன். லீஃப் மார்கனை கண்டிப்பாக வந்து
நான் வந்து டொமினேட் பண்ணி அந்த பெல்ட் வந்து அவள்கிட்ட இருந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம பெக்கி லஞ்ச் அங்கே இந்த மேன் லாஸ்ட் வீக் வந்து 2 பேருக்கு ஃபேஸ் ஆஃப் இருந்துச்சுல. ஸோ பெக்கி லஞ்ச் அங்கேருந்து வந்துட்டு நல்லா இருக்கியா, இப்போ இருக்க நல்லா பேசினேன் அப்படிலாம் சொல்லும் போது நம்ம ஸ்டெஃபனி வைக்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வைக்கிறேன்னு சொல்லுவாங்க, நல்ல கேள்வி, எனக்கு என்ன வேணும்னா எனக்கு வந்து அந்த வேர்ல்டு டைட்டில் வேணும், அந்த பெல்ட் வேணும். ரொம்ப நாளாக அது இல்லாமல் இருந்துட்டேன். அதுவும் லீஃப் மார்கன் கையில் அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா 2010 அந்த பெக் நீங்கள் இப்போ 2010 வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த டைமில் வந்து உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியத்துவம் இல்லாத காலம். அது மட்டும் இல்லாமல் பெல்லா ட்வின்ஸ் தான் வந்து டொமினேட்டாக இருந்திருப்பாங்க அந்த அந்த டைம். அந்த தான் ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து மாற்றிருக்கேன் அந்த 2010 இப்போ வரைக்கும். நாங்களாம் ரொம்ப முக்கியமாக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேர்ல்டு டைட்டிலுக்கு ஒரு மரியாதை கொடுத்து உமன்ஸ் டிவிஷனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து மாற்றிருக்கோம். இப்போ லீஃப் மார்கன் இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னா திருப்பி அந்த டைமே போகிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் வந்து கண்டிப்பாக லீஃப் மார்கனை மீட் பண்ணி அந்த பெல்ட் வந்து என்ன ஏன்னா அந்த பெல்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல சாம்பியன் தேவை. அதனால நான் லீஃப் மார்கன் எடுப்பேன். இன்னொன்று வந்து நீ வந்து ஒரு நல்ல பிளேயர், நீ ஒரு பெஸ்ட் பிளேயர், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு ஏன் அந்த பெல்ட் இருக்கக்கூடாதுன்னா நீ சொன்ன மாதிரி தான், நீ ரெஸ்லிங்கில் இருந்து கொஞ்ச காலத்தில் வந்து நீ வந்து நிறைய ஃபேமஸ் ஆகிட்ட. ஏன் நான் கொஞ்சம் காலம்னு சொல்கிறேன்னா, நீ வந்து ரெஸ்லிங் விளாண்டதோட வீட்டில் இன்ஜெக்டில் இருந்தது தான் ரொம்ப அதிகம். NXT இருக்கும்போதும் சரி, தென் இங்கே ரோவுக்கு வந்தும் சரி, நிறைய தடவை நீ இன்ஜெக்டில் போயிட்ட. ஸோ வந்து நீ வந்து ஃபிசிக்கலி வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நீ வந்து வேர்த் இல்லை, நீ வந்து கேப்பபிள் இல்லை. ஸோ அதனால் உனக்கு வந்து இந்த பெல்ட் இருக்கக்கூடாது. அதனால நான் தான் கண்டிப்பாக வந்து நீ வந்து லைஃப் மார்கன் மீட் பண்ணுறது அடிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். நான் ஒரு சாம்பியனாக வந்து உன்னை நான் ஏற்றுக்க முடியாது. அப்புறம் 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்குவாங்க. ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டு இறங்கி கீழே போயிடுவாங்க. பெக்கி லஞ்ச் பின்னால் நின்றுட்டு இருக்கும்போது லீஃப் மார்கன் வந்து பெக்கி லஞ்ச் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பின்னாடி அதுலேருந்து அடிப்பாங்க, ஆக்சுவலி அடிச்சிருவாங்க. ஆனால் வந்து 2வது அடிக்க ட்ரை பண்ணும் போது பெக்கி எக்ஸ்போர்ட் சூப்ளெக்ஸ் அதை போட்டு இது பண்ணுவாங்க. லீஃப் மார்கன் வந்து அப்புறம் வந்து ஸ்டெஃபனி வைக்கிற உள்ளுக்கு வந்துடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து லீஃப் மார்கன் அடிச்சு விரட்டிட்டு இவங்க 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்குவாங்க. திருப்பியும் ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டு மேபி அதான் சொன்ன மாதிரி தான் இவங்க 2 பேருமே வந்து நம்பர் 1 கான்டெண்டருக்கு வந்து அப்கமிங் ரோவில் வந்து நம்பர் 1 கான்டெண்டர் மேட்ச்க்கு வந்து விளாட்லாம். ஸோ எப்படி இருந்தாலும் யார் பெக்கி தேய்ச்சாலும் சரி, ஸ்டெஃபனி வைக்கிற தேய்ச்சாலும் சரி, லீஃப் மார்கனோட டைட்டிலுக்கு வந்து சம்பவம் இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து AAA மெகா சாம்பியன் டொமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் டிராகன் லீ. இது வந்து இதுக்கு முன்னுக்கு நடந்த ஒரு செக்மெண்டோட கண்டினியூஷன் தான். ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டிராகன் லீ ஆரம்பிச்சோன்னே ஒரு ஷார்ட் கன் ட்ராப் கிக் வந்து டொமினிக்கு போட்டு கார்னரில் போனோடனே அங்கே ஒரு கிக் பண்ணிக்கிட்டே இருப்பார். மட் ஹோல் கிக்னுவாங்க அந்த அடிப்பேர். ஸோ அது பண்ணிக்கிட்டே இருப்பார். ரெஃப்ரி ராப் பிரேக்னால ரெஃப்ரி இழுத்துட்டு போகும்போது டொமினிக் அதை பயன்படுத்தி அவரோட ஒரு ட்ராப் கிக் அடித்து அவரும் போயிட்டு அங்கே மட் ஹோல் கிக் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ இப்போ திருப்பி 2 பேரும் பிரித்து விட்ருவாங்க. ஸோ 2 பேரும் வந்து திருப்பியும் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக அவங்களோட எல்போ கிக்ஸு டைவிங் மூவ்ஸ் மாற்றி அடிச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் வழக்கம்போது ரிவர்சல் மாதிரி தான் அதே மாதிரி ரிவர்சல் பண்ணி அதே மாதிரி அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து டிராகன் லீ அவர் மூமெண்டம் இருக்கும் போது வேகமாக விளையாட்டு டொமினேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் ஓடி வந்து நினைக்கிறேன் அவரோட சிக்னேச்சர் போடலான்னு ட்ரை பண்ணும்போது டொமினிக் வந்து ஒரு பிக் பூட் அடிச்சு அதுக்கப்புறம் அந்த மேட்ச் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிடுவார். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் டொமினிக் வந்து ஃபாஸ்ட்டாக தான் விளாடுவார். ஆனால் அந்த மேட்ச் வந்து ஸ்லோவாக தான் விளாண்டாரு. அந்த மேட்ச் ஸ்லோவாக தான் கொண்டு போனார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கை. நீ வந்து வேகமாக கொண்டு போனீங்கன்னா அந்த மேட்ச் வந்து டிராகன் லீக் கூட வந்து போட்டி போட முடியாது. ஏன்னா டிராகன் லீக் எவ்வளோ ஃபாஸ்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த மேட்ச் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்லோவாக தான் பேக் பிரேக்கர் அடிக்கிறது, லாக்ஸ் பிடிக்கிறது அந்த மாதிரியாக தான் போயிட்டு இருந்தார். தென் வந்து ஒரு கட்டத்தில் வந்து டிராகன் லீ ஓடி வந்து கார்னர் ட்ராப் கிக் அடிக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால டொமினிக் என்ன செய்வார், அந்த காலை தூக்கி கைத்தில் மாட்டி விட்டுருவார். ஸோ வந்து மேபி லெஃப்ட் நீ வந்து நம்மளோட டிராகன் லீயோட லெஃப்ட் நீ வந்து ஹைபர் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் நொண்டி தான் நடப்பார் நம்ம டிராகன் லீ. ஸோ அதை யூஸ் பண்ணி வெளியே போய் விழுந்ததுக்கப்புறம் டொமினிக் மிஸ்டீரியோ வந்து டைவிங் அவுட் சைட் டைவிங் பண்ணுவார். ஒரு 619 வெளியே இருந்த அந்த ஏப்ரன்லேயே ஒரு 619 விழுவோம். இந்த மேட்சோட எண்டிங்கில் 2 பேரும் உள்ளுக்கு வந்துடுறாங்க. இந்த மேட்சோட எண்டிங்கில் வந்து என்ன நடக்குன்னா நம்ம டொமினிக் மிஸ்டீரியோ வந்து யூரிக்கேனா போட்டு டிராகன் லீக்கு 619 அடித்தார். ரே மிஸ்டீரியோட கிரேட் ரேஜனோட அவங்க அப்பாவோட தகப்பாட மூவ் போட்டு மேலேயும் 619 போடலாம். 619 போட்டு மேலேருந்து ஸ்ப்ராக்ஸ் வாட்ச் போடலாம் வரும்போது
டிராகன் லீ அதை ரிவர்சல் பண்ணி அவரோட ஃபினிஷர் ஆப்ரேஷன் டிராகன் அதை போட்டு வந்து டொமினிக் வந்து கிளியராகவே வின் பண்ணிடுவார் 1-2-3ன்னு. ஓகே, அதுதான் இந்த மேட்சோட எண்டிங். ஸோ அவர் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு ஒய் இஸ் சூசன் பை ரே மிஸ்டீரியோ அப்படின்றது. உன்னை ஏன் சூஸ் பண்ணல, என்ன ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சில விஷயம் நினச்சி அதுக்கு முன்னுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சண்டை போட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 30% கூட இந்த மேட்ச் எனக்கு வந்து சரியா இல்லை. இதுக்கு முன்னாடி மேபி வச்சுக்கோங்க ஒரு 100% போட்டிருந்தாங்கன்னா இந்த தடவை ஒரு 30% கூட வரல. அது யான்னு எனக்கு தெரியல. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த டொமினிக் மிஸ்டீரியோ வந்து கிரியேட்டிவ் டீம்லையா இல்லை இந்த பேக் ஸ்டேஜில் வந்து எந்த அத்தாரிட்டி வந்து அவர் கடுப்பாக்கினாருன்னு தெரில. ஏன்னா வர வர மனுஷனுக்கு கதையும் சரியாக வர மாட்டேது, மேட்சும் சரியாக வர மாட்டேது, எல்லா மேட்சும் தோத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ ஏதோ யாரையும் வந்து பிஸ் ஆஃப் பண்ணிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் வந்து அது வந்து இவரோட கெரியரை ரூயின் பண்ணிடக்கூடாது. அப்புறம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டிராகன் லீ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாலேருந்து பிக் கேஸ் தெரியும் போன ரிட்டர்ன் ஆனார்ல, அவர் வந்து டிராகன் லீக்கு பிக் பூட் போட்டு அவரோட ஃபினிஷர் அதை போட்டு டொமினேட்டாக வந்து அவரோட ப்ரெசன்ஸை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெவான் எவன்ஸ் போன வாரம் அட்டாக் பண்ணார்ல, ஸோ ஜெவான் எவன்ஸ் வந்து பிக் காஸ் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவார். அட்லீஸ்ட் அவர் ஒரு பாஞ்சு கிக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது சைஸ் டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம்ல, நம்ம பிக் காஸ் வந்து அவரை பிடிச்சி அதேமாதிரி பிக் பூட் போட்டு க்ளோஸ் லைன் போட்டு லைக் அவர் சேஃப் பண்ண வந்ததுக்கும் ஒரு யூஸ் இல்லாமல் போச்சு, ரிவெஞ்ச் பண்ண வந்ததுக்கும் ஒரு யூஸ் இல்லாமல் போச்சு. ஸோ ஸ்டில் வந்து நம்ம பிக் காஸ் தான் வந்து டொமினேட்டாக வந்து இருந்தார். ஸோ அதோட அந்த செக்மெண்ட்டும் அந்த மேட்ச் வந்து அப்படியே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் யாருக்குன்னா நம்ம LA Knights. அவரும் நம்ம ஏடம் பேச பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஏடம் பேச என்ன சொன்னா, நீ வந்து ரோமன் ரெயினை பற்றி நீ வந்து ரொம்ப இதாக பேசிட்டு இருக்க, ஃப்ராடு பையன், அந்த பையன் இந்த பையன்ற அப்படி சொல்லும்போது LA Knights என்ன சொன்னா, ஆமாம் அவன் ஃப்ராடு தான். இப்போ கூட பாருங்க நான் மேட்ச் கேட்டேன், அதை கொடுக்க முடியாமல் ட்ரிபிள் ஏன்றீங்க, வேற ஆளுக்கு மேட்ச் தரேன்றீங்க, அப்போ ஏன் மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, நான் வேணும்னா நீ வந்து லூச்சாடோ தானே, நான் வந்து மாஸ்க் கூட வாங்கிட்டேன், லூச்சாடோ மாஸ்க் கூட வாங்கிட்டேன், இதை போட்டு நான் வேணா அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்பயாச்சும் அவன் வந்து எனக்கு பெல்ட் மேட்ச் தரானா பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இடம் பேச என்ன சொல்றேன்னா, நீ அதெல்லாம் யோசிக்காத, இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே சீக்கிரமாவே உனக்கு வந்து நான் வந்து உனக்கு ரோமன் ரெயின் கூட மேட்ச் இருக்கு, கவலைப்படாத. ஸோ அவர் வந்து சீக்கிரமாவே சொல்லும் போது என்னன்னா, மணி இன் த பேங்க் தான் அடுத்தது நியர் பேப்பர் வியூ. ஸோ இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துல வந்து அது நடக்க போகுது. ஸோ மேபி இன் மணி இந்த பேங்க்ல வந்து LA Knights வர்சஸ் ரோமன் ரெயின் ஃபார் த வேர்ல்ட் டைட்டிலாக இருக்கும். ஸோ வந்து என்ன சொல்லணும்னா, பார்ப்போம் நீ என்ன தான் செய்கிற, இந்த ரோமன் ரெயின் எப்போ பார்த்தா இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்மெண்ட் முடிஞ்சு நம்ம LA Knights இப்படி திரும்பும் போது கேமரா அப்படியே பேன் பண்ணோம்ல, திரும்பும் போது மின்னுக்கு வந்து ஜேக்கப் ஃபாத் இருப்பார். ஜேக்கப் ஃபாத் வந்து என்ன சொல்லுவார், நீ எப்போ பார்த்தா என் ஃபேமிலி வந்து இதாகவே பேசிக்கிட்டு இருக்க, பார்த்து பேசு, என்னோட வந்து என் ஃபேமிலி எதுவும் இருக்காது, ஏன்னா பிளட் லைன்னா அவங்க ஃபேமிலி தானே, பிளட் லைனை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம LA Knights நீ வந்து இவ்வளோ கிட்ட வந்து என்கிட்ட பேசவே கூடாது, ஏன்னா ரோமன் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காரு, என்னை அடிக்கக்கூடாது, நான் பார்த்துருக்கணும், நீ வேணும்னா போயிட்டு உங்கள் அப்பாவோட போய் பெர்மிஷன் கேட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன அடி, நான் அதை அடிக்க வெயிட் பண்ணுறேன், போங்க தங்குமே அப்படின்னு சொல்லியே அனுப்பி விட்டுருவாரு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச், ஒரு உமன்ஸ் டேக் டீம் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் யாருன்னா ஜட்ஜ்மெண்ட் டே, ராக்ஸைன் பெரஸ் அண்ட் ரேச்சல் ராட்ரிகஸ், நம்ம உமன்ஸ் ஐசி சாம்பியன் வர்சஸ் சோல் ருக்கா அண்ட் அவங்க வந்து அவங்களோட மிஸ்திரி பார்ட்னர். ஸோ இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி இதோட பேக் ஸ்டோரி என்னன்னா, லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோல் ருக்கா வந்து ஜட்ஜ்மெண்ட் டே வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட கண்டினியூஸ் மேட்ச் தான். ஸோ வந்து ஜட்ஜ்மெண்ட் டே வந்து ரிங்குள்ள வந்துடுவாங்க, தென் சோல் ருக்கா வருவாங்க. சோல் ருக்காவோட மிஸ்திரி பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை கடைசியாக லீஃப் மாரன் கூட சமசலம் சண்டை போட்டு செகண்ட் வீக் தான் வந்து இப்போ வராங்க. ஃபர்ஸ்ட் வீக் வந்து இது வரல, ஸோ செகண்ட் வீக் வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான். ஸோ 2 பேருமே வந்து இந்த மேட்ச் வந்து சோல் ருக்காவும் ரேச்சல் ராட்ரிகஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸ் ஐசி சாம்பியனும் கரண்ட் ஐசி சாம்பியனும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒருத்தவங்க வந்து பவர், ஒருத்தவங்க வந்து குயிக். ஸோ வந்து சோல் ருக்கா வந்து அவங்களோட குயிக்னஸை பயன்படுத்தி அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரேச்சல் ராட்ரிகஸை மாட்டாமல் அவங்க கிரேபல் மூவ்லலாம் ரிவர்சல் பண்ணி அப்படி தான் ஃபாஸ்ட்டாக அந்த மேட்ச் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பவர் அவசரம் முடியாதுல்ல, ஸோ வந்து ரேச்சல் ராட்ரிகஸ் வந்து அவங்க பவர் யூஸ் பண்ணி சோல் ருக்காவோட மூமெண்ட்டை வந்து முடிச்சு விட்டாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து நம்ம ரொக்சன் பேரஸ் இவங்க என்ன செய்வாங்க, ரெக்கர் ரோட்ரிகஸ் என்ன செய்வாங்க, கார்னருக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களோட டேக் டீம் மூவ்ஸ் அடிப்பாங்க. ரொக்சன் பேரஸ் டேக் அடிச்சு ஜட்மெண்ட் டேக்கு வந்து, ஏன்னா அவங்க வந்து ஒரு டீம், ஸோ அவங்க வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணாங்க, ஸோ தே ஹேவ் த கெமிஸ்ட்ரி. ஸோ அதை யூஸ் பண்ணி டேக் டீம் மூவ்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இப்போ ரிங்குக்கு வந்து கரண்ட் லீகல் ரெஸ்லர்ஸ் யாருன்னா ரொக்சன் பேரஸ் அண்ட் சோல் ருக்கா. ஸோ இப்போ வந்து சைஸ் டிஃப்ரெண்ட் வந்து இல்லை, ரெண்டு பேரும் ஒரே சைஸ் தான் கிட்டத்தட்ட. ஸோ இதை வந்து நம்ம சோல் ருக்கா யூஸ் பண்ணி ரொக்சன் பேரஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிக்ஸு, சூப்பர் கிக்கு, ட்ராப் கிக்லாம் அடிச்சுட்டு இந்த தடவை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சோல் ருக்கா வந்து அவங்களோட கார்னருக்கு கொண்டு போய் யூஎஸ் காய் கூட சேர்ந்து டேக் டீம் மூவ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஸோ டேக் டீம் மூவ் அடிச்சுட்டு ஃபுல்லாக அப்புறம் வந்து யூஎஸ் காய் ஃபுல்லாக டொமினேட்டாக தான் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து திருப்பியும் வந்து ரேச்சல் ராட்ரிகஸ் ஃபுல்லுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சோல் ருக்கா வந்து ரேச்சல் ராட்ரிகஸ் வந்து வெளியே தள்ளி, ஏன்னா எல்லாம் உள்ளுக்கு வந்துட்டாங்களே, ஸோ வெளியே தள்ளி மேலேருந்து டைவ் பண்ணலான்னு போகும்போது ரேச்சல் ராட்ரிகஸ் அப்படியே சோல் ருக்காவை பிடிச்சி ஒரு பாடி ஸ்ப்ளாஷ் போட்டு அதோட வந்து சோல் ருக்கா வந்து கொஞ்சம் காண போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக யூஎஸ் காய் வந்து ரெண்டு பேருமே இந்த சைட் ஜட்மெண்ட் டே வந்து டொமினேட் பண்ணி தான் விளாண்டுட்டு இருப்பாங்க. இந்த மேட்ச் வந்து அப்படியே டொமினேட்டாக தான் வந்து இந்த ஜட்மெண்ட் டே தான் டொமினேட்டாகவே விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. தென் ஒரு கட்டத்தில் வந்து யூஎஸ் காய் வந்து சோல் ருக்கா டேக் பண்ணி உள்ளுக்கு வந்தாலும் ஸ்டீல் வந்து ஜட்மெண்ட் டே வந்து அவனோட அந்த டேக் டீம் மூவ்ஸ் கெமிஸ்ட்ரியை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே சோல் ருக்காவை வந்து டொமினேட் பண்ணி யூஎஸ் கைக்கு டேக் பண்ணாமையே வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ரெக்டர் ராட்ரிகஸ் வந்து சோல் ருக்கா வந்து யூஎஸ் கைக்கு டேக் பண்ணவே விடலை. ஸோ ஃபுல்லாக இவங்க வந்து இவங்க கோனர்லேயே வச்சு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தென் ரொக்சன் பேரஸும் அதே தான் பண்ணாங்க, இவங்க கோனர் கிட்ட தான் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து யூஎஸ் காய் வந்து நம்மளோட ரெக்டர் ராட்ரிகஸ் அடித்து கீழே தள்ளி வெளியே ஒரு மூன் சால் போட்டு அவங்க ரெண்டு பேரும் முடிஞ்சிடும். ஸோ இப்போ உள்ளுக்கு லீகலில் போன யாருன்னா சோல் ருக்கா அண்ட் ரொக்சன் பேரஸ். ரொக்சன் பேரஸ் வந்து மேட்சோட எண்டிங் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட ஃபினிஷர் பாப் ராக்ஸ் போட ட்ரை பண்ணும்போது சோல் ருக்கா அதை ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி ரிவர்சல் பண்ணி ஒரு ட்ராப் கிக் போட்டு அண்ட் சூப்பர் கிக் போட்டு அவங்களோட ஃபினிஷர் சோல் ஸ்னேச்சர் கிளீனாக அந்த அடியை போட்டு 1 2 3ன்னு வந்து ரொக்சன் பேரஸை வின் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோல் ஸ்னேச்சர் வந்து கிளீனாக ஆக்சுவலி பெர்ஃபெக்டாக போட்டாங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷர். ஆனால் அது சில சமயம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சோல் ருக்கா வந்து நிறைய வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த மேட்ச் வந்து க்ளீனாக தான் அவங்க விளாண்டாங்க, ஆக்சுவலி நல்லாவே விளாண்டாங்க. ஸோ வந்து மேட்சோட எண்டிங்கில் வந்து சோல் ருக்கா அண்ட் யூஎஸ் காய் வின், ஜட்மெண்ட் டே வந்து தோத்துட்டாங்க. இது வந்து சோல் ருக்காவோட டைட்டில் சேலஞ்ச், ஐசி டைட்டில் சேலஞ்சுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மூமெண்டமாக இருக்கும். தென் இந்த மேட்சோட எண்டிங் முடிஞ்சு ரெண்டு பேரும் உள்ளுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம யூஎஸ் காயும் சோல் ருக்கும் போயிட்டு அவங்களோட மேட்ச் பற்றி பேசிகிட்டே உள்ளுக்கு போவாங்க. யார் இருப்பான்னா லைராவோட நியூ கேரக்டர் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு மாதிரி ப்ரோக்கன் கேரக்டர். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல, மேட்ச் தேய்ச்சது வாழ்த்துக்கள், நான் வந்து அது ஏன் பெல்ட்டு, நீ வந்து இப்போ ஏன் பெல்ட்டுக்கு நீ சண்டை போட்டுருக்க, அந்த பெல்ட்டு திருப்பி நல்லபடியாக ஆக்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நீ என்ன சின்ன ஈஸியாக போயிட்டு போய் அந்த பெல்ட்டை நீ எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, என்னை தாண்டி தான் அந்த பெல்ட் இருக்கணும், நீ வந்து எனக்கு அப்புறம் தான் வந்து அந்த பெல்ட்டுக்கு வந்து உனக்கு போக முடியும், நான் தான் வந்து அந்த பெல்ட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. தென் வந்து சோல் ருக்கா என்ன செய்வாங்கன்னா, ஓகே அப்படின்னா பார்ப்போம் நம்ம வந்து என்னைக்கு மீட் பண்ணுறோமோ, என்னைக்கு மேட்ச் போடுறோமோ அன்றைக்கி பார்த்துக்கலாம் யார் பெஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து யூஎஸ்கே இவளை லைராவை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மேலேயும் கீழேயும். லைரா உடனே நீ என்னதை பார்க்குற அப்படின்னு சொன்னோடனே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஎஸ்கே அவங்கள பார்த்துட்டு அப்படின்னு ஒரு அருவருப்பான ஒரு லுக்கு கொடுத்துட்டு, இவனா பைத்தியமா, அப்போ நான் சரியா இருக்காளா அப்படின்னு கேட்குவாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் வந்து அதோட முடியுது. அந்த ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் தான். யாருக்குன்னா பவுல் ஹெய்மன் அண்ட் ப்ரௌன் பேக்கர். பவுல் ஹெய்மன் நின்றுட்டு இருக்கும்போது ப்ரௌன் பேக்கர் அங்கேருந்து வந்து, நீ ரோபோ ஃபெமியை பார்த்தியா, ஆமாம் பார்த்தேன் அப்படின்னுவாரு. அவன் என்னை கான்ஃபரன்ட் பண்ண, அதை பார்த்தியா, அதையும் பார்த்தேன் அப்படின்னுவாரு. இப்போ நீ சொல்லு, அவன் தான் வந்து ஓபா ஃபெமி தான் வந்து ஃபியூச்சர் லீட் பண்ண போறானா, நான் இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லலை. நம்ம வந்து பவுல் ஹெய்மன் வந்து நீ என்ன கேட்குறது நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி சொன்னார். நான் வந்து ஓபா ஃபெமி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஏன்னா அவன் வந்து சொன்னதெல்லாம் வந்து அவன் செஞ்சான். ப்ராக் லெஸ்னர் பீட் பண்ணுறேன்னு சொன்னா பீட் பண்ணான், டொமினேட்டை பீட் பண்ணுறானா பீட் பண்ணான், கிங் ஆஃப் த ரிங் தேய்க்கிறேன்னா தேய்ச்சான், அவன் சொன்னதெல்லாம் அவன் செய்கிறான். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு அவன்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு.
திருப்பியும் பவுல் ஹேமன், உனக்கு வந்து கேள்வி புரிஞ்சா இல்லையா? நான் என்ன கேட்டேன், அவன் வந்து ஃபியூச்சரை லீட் பண்ணுறது அவன் தானா, ஏன் வந்து நான் இல்லை? அதுதான் என் கேள்வி. அதுக்கு பதில் சொல்லலாம். திருப்பியும் பவுல் ஹேமன் திருப்பி வந்து புரியாத மாதிரி கமல்ஹாசன் சார் மாதிரியே பேசினார், நம்ம ஆண்டவர் மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாரு பவுல் ஹேமன், புரியாத மாதிரியே. தென் வந்து பவுல் ஹேமன் என்ன சொன்னா, என்ன விடு, எனக்கு என்னமோ இப்போ என்ன பயமா இருக்குன்னா, நீ தான் வந்து ஓபா ஃபெமி வந்து ஃபியூச்சரை லீட் பண்ண போற, நீயே நம்ப ஆரம்பிச்சிட்ட போல, அதனால தான் உனக்கு இந்த கேள்வி வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து ஓபா ஃபெமி மேல ரெஸ்பெக்ட் இருக்கு. நீ வந்து என்னைக்கு வந்து அதை நீ வந்து இப்போ ப்ரூஃப் பண்ணு, ஏன் வந்து நான் வந்து ஓபா ஃபெமியை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும், உன்னை வந்து ஃபியூச்சர்னு நினைக்கணும், நீ வந்து எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டு, அப்புறம் வேணா பார்க்கலான்னு சொல்லிடுவாரு. ஸோ ப்ரவுன் பேக்கர் வந்து ஓகே சரின்னு தலையாடிட்டு போயிடுவார் அந்த செக்மெண்ட். நெக்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் மேட்ச் வந்து த மெயின் ஈவெண்ட் ஆஃப் மண்டே நைட் ரோ, ஜெய் ஊசோ வர்சஸ் சோலோ சிக்கோவா, பிரதர் வர்சஸ் பிரதர் மேட்ச். இது வந்து உள்ள மேட்சோட ரோவோட ஸ்டார்டிங்கில் உள்ள மேட்ச் தான் இது. ஸோ இது வந்து இதோட ஸ்டிப்புலேஷன் என்னன்னா, இஃப் ஜே ஊசோ வின் பண்ணிட்டாருன்னா நம்ம சோலோ சிக்கோவா வந்து ஓடிசியை போய் பார்க்கணும், ரோமன் ரெயினை போய் பார்க்கணும். அவர் வீட்டிலே போய் பார்த்துருக்கலாம், ஆனால் அதெல்லாம் முடியாது, நாங்கள் இங்கே ரோவில் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச்சு. தென் வந்து சோலோ சிக்கோவா தேய்ச்சிட்டாருன்னா வந்து இதுக்கப்புறம் பிளட் லைன் வந்து இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இதான் வந்து ஸ்டிப்புலேஷன். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம சோலோ சிக்கோவா டொமினேட்டாக தான் அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் கிராபிளிங் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் சோலோ சிக்கோவா வந்து ஜெய்ஸோட பவர்னால அவர் தள்ளி விட்டுட்டு ஈட் பண்ணாரு. ஸோ சோலோ சிக்கோவா வந்து இந்த மேட்ச்ல வந்து அவரோட காமெடியன் அந்த ரோலையும் வந்து ஃபாலோ பண்ணாரு. அண்ட் எஸ் அ ரெஸ்லர், எஸ் அ சீரியஸ் ரெஸ்லராகவும் அந்த கேரக்டர் வந்து மெயின்டைன் பண்ணாரு. ஜெய் ஊசோக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு கடத்துல. ஏன்னா வந்து அவர் என்ன ட்ரை பண்ணாலும் சோலோ சிக்கோவா வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு, இல்லைன்னா ரிவர்சல் பண்ணிடுறாரு. ஸோ அது இந்த மேட்ச் வந்து மாற்றி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து சோலோ சிக்கோவா வந்து டொமினேட்டாக தான் வந்து அவர் டொமினேட்டாக ப்ரூஃப் பண்ணிட்டாரு அவரோட பவரை வச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம மெயின் இவன் ஜெய் ஊசோ என்ன பண்ணாருன்னா, சூப்பர் கிக் அடிச்சு சோலோ சிக்கோவா வெளியே தள்ளி ஓடி வந்து சூசைட் டைவ் பண்ணிடுவாரு. சூசைட் டைவ் பண்ணி உள்ளுக்கு தள்ளி விட்டுட்டு மேலேருந்து ஒரு கிராஸ் பாடி போட்டு, டாப் ரோப்லேருந்து கிராஸ் பாடி போட்டு பின்னடிப்பாரு, சோலோ சிக்கோவா எகிரிடுவார். தென் வந்து இந்த மூமெண்ட் வந்து ஜெய் ஊசோ பக்கம் போகிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு க்ளோஸ் லைன் தான் ஃப்ரம் சோலோ சிக்கோவா, மொமெண்டம் வந்து சோலோ சிக்கோவா பக்கம் போயிடும். தென் சோலோ சிக்கோவா என்ன பண்ணுவார்னா, க்ளோஸ் லைன் போட்டாரா, அதுக்கப்புறம் வந்து செமோன் ட்ராப் போடுவார். செமோன் ட்ராப் போட்டு பின்னடிக்க ட்ரை பண்ணுவார், இவர் ஜெய் ஊசோ எகிரிவார். தென் வந்து லைக் அவங்க அப்பாவுக்கு ரிக்கிஷிக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி என்ன செய்வாங்கன்னா, சோலோ சிக்கோவா கார்னர் ஹிப் அட்டாக் பண்ணுவாங்க. ரெண்டு தடவை கார்னர் ஹிப் அட்டாக், பொன்சாய் ட்ராப் பண்ணி பின்னடிப்பார், ஜெய் ஊசோ எகிரிடுவார். ஸோ இதெல்லாம் போட முடியாது. ஒரு மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு எண்டிங் வரும்போது நம்மளோட சோலோ சிக்கோவா அவரோட ஃபினிஷர் போட ட்ரை பண்ணுவார, ரிவர்சல் பண்ணிடுறாங்க. தென் வந்து ஒரு கட்டத்தில் என்ன செய்வோம்னா யூரின் ஆகி போடுவாங்க. போட்டு பின்னடிக்குவார். அதுலேயும் வந்து நம்ம ஜெய் ஊசோ எகிரிடுவார். ஸோ லாஸ்ட்லி திருப்பியும் வந்து நம்ம சோலோ சிக்கோவா அவரோட ஃபினிஷர் சமோன் ஸ்பைக் போட ட்ரை பண்ணும்போது ஜிம்மி ஊசோ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவார். நம்ம சோலோ சிக்கோவா ஜிம்மி ஊசோ டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பின்னால் திரும்பும் போது ஜெய் ஊசோ வந்து ஸ்பியர் போட்டுருவாரு. ஸ்பியர் போட்டு 1 2 3 என்னவாங்க கிக் அவுட் பண்ணிடுவாரு நம்ம சோலோ சிக்கோவா. தென் நம்ம ஜெய் ஊசோ ட்ரை பண்ணுவார் அடிக்கிறதுக்கு. அது சொல்கிறேன், இது வந்து சோலோ சிக்கோவா வந்து ஆக்சுவலி பவர். ஸோ அதெல்லாம் ரிவர்சல் பண்ணிட்டு அடிச்சுட்டு இங்கிட்டு திரும்பும் போது திருப்பி ஜிம்மி வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஜிம்மியை பிடிச்சி ஸ்பைக் போட்டுருவாரு. ஜிம்மிக்கு வந்து ஃபினிஷர் விழுந்துடும், அவங்க பெரிய அண்ணனுக்கு ஃபினிஷர் விழுந்தாரு. பின்னால் திரும்பும் போது அகெயின் டிஸ்ட்ராக்ஷன், ஜே ஊசோ வந்து ஸ்பியர் போட்டு மேலே போயிட்டு ஊசோ ஸ்பிளாஷ் போட்டு சோலோ சிக்கோவா வின் பண்ணிடுவார். ஸோ இந்த மேட்ச் எண்டிங்கில் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கும், நெக்ஸ்ட் வீக் வந்து சோலோ சிக்கோவா வந்து போயிட்டு நம்ம ரோமன் ரெயின் ஓடிசியை போய் மீட் பண்ணணும். ஸோ அப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னா அது அந்த நெக்ஸ்ட் வீக் தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்டோட ரிசல்ட் அண்ட் மண்டே நைட் ராவோட ரிசல்ட். இந்த மண்டே நைட் ரோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எவரேஜான ரோன்னா சொல்லலாம். நம்ம லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னுக்கு உள்ள வீக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா இது வந்து ஒரு எவரேஜான ரோனே சொல்லலாம். மேபி இஃப் ஸ்டார்ஸ் கொடுக்கணும்னா 5 out of 10 அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். இந்த
இதுதான் வந்து நம்ம மண்டே நைட் ராவோட ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம ரஸ்லிங் மச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். வாங்க டாடா.